ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எதுக்காகன்னு சொன்னால் ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குதான். அதனால் இவங்க ஆட்சியை கவிழ்த்து சுதந்திரத்தை கொடுக்க போகிறாங்களாம். இன்னைக்கு 60 வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவால் செய்ய முடியாததை இவங்க போய் 3 நாளில் செய்ய போகிறோம் கேட்டுருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு 385 பேர் வந்தார்கள். ஆனால் எல்லா ராக்கெட்டையும் இடைமறித்து விட்டோம். எல்லா ராக்கெட்டையும் இடமறிச்சிட்டீங்க. அங்கே எந்த தாக்குதலும் நடக்கலை. அப்போ மருத்துவமனைக்கு எதுக்கு வந்தாங்க? ஏண்டா சொல்கிற பொய்யை லாஜிக்கலி முரண்படாமல் சொல்லக்கூடாதா? இஸ்ரேலியர்கள் அனைவரும் பாதுகாப்பான பங்கர்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும், வெளியிலே வர வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இன்று இரவு பயங்கரமான ஈரானிய தாக்குதல்களை எதிர்பார்க்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் 618வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மிக மிக உச்சமான பதட்ட நிலை உருவாகி இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் ஈரான் இஸ்ரேல் மீதும் மாறி சரமாரி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 நாடுகளும் உக்கிரமாக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது, வெஸ்ட் பேங்க்ல என்னவெல்லாம் நடக்கிறது, அதையொட்டி சர்வதேச நிலப்பரப்பிலும் ஈரான் இஸ்ரேல் மோதலிலும் இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக ஒரு சில விவகாரத்தை நம்ம மீட்டி பார்ப்பது நன்றாக இருக்கும். என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் காஷ்மீரில் பாகிஸ்தானை சேர்ந்த சில பேர் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தினதோட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு உக்கிரமான சண்டை உருவானதை நம்ம எல்லாரும் ஊடகங்களில் பார்த்துருக்கிறோம். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சண்டை எப்படி முடிவுக்கு வந்ததுங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலமான நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த ரஜினி, கமல், அஜித், விஜய், சரத்குமார், அர்ஜுன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பாகிஸ்தானில் தாக்கி பாகிஸ்தான் ஒரு நாட்டையே இல்லாமலாக்கிட்டாங்க. அந்த பார்வையை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த ஓர ஆரம்பித்ததோடு இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகளும் பண்ணின அட்டகாசம் இருக்குது. அந்த அளப்பறை தாங்க முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் என்ன ஆனது? ஒன்றுமில்லை, சமாதானமாக போங்கடான்னு ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் என்று முடிஞ்சு போச்சா இல்லையா? ஆனால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, முடிந்து போனது, பாகிஸ்தான் காலி, அது நடந்தது இது நடந்ததுன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காசா ஓர ஆரம்பித்ததில் இருந்து ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக யூடியூபர்கள், அதிலும் இந்த தம்பி பொக்கிஷம், இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? என்ன அளவுக்கு கொண்டு வந்து வச்சாங்க என்று சொன்னால், காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவமே இல்லை, டோட்டல் காலி, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க இஸ்ரேல்ன்றாங்க. ஆனால் 618வது நாளாகவும் இன்னைக்கும் அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தம்பிக்கு அடிக்கடி மறந்து போயிடுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகளுக்கும் மறந்து போயிடுது. என்னன்னா, இஸ்ரேல் பெரிய ஜாம்பவான்னு காட்டிக்கிறேன்னு அதை சொல்லும் போது அந்த யூடியூப்ல வருமானத்தை எடுத்துக்கிறேன்னு, இதுக்காக இவ்வளவு தடுமாற்றம். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தாங்க முடியலை இவங்க சொல்லுகிற பொய்களை பார்த்தா. ஏண்டா அந்த பொய்களை சொல்லும்போது இவ்வளவு பொய்யை சொல்கிறோமே என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்களே வெக்கப்படலையா? ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம், இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உச்சகட்டமான போர் நடைபெறுகிறது. ஈரான் தாக்குகிறது, அதற்கு நிகராக இஸ்ரேலும் தாக்குகிறது. 2 முக்கியமான இராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் காலி, ஈரானை துவம்சம் செய்து விட்டது. அவன் அந்த விக்கியுடைய அந்த தலைப்புகளை பார்க்கும்போதே சிரிப்பாக வருது. ஏண்டா கொஞ்சமாவது ஈரான் நியூஸை பார்க்குறீங்களா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய அவங்க வெளியிடுகிற செய்திகளை பார்க்குறீங்களா இல்லையா? சரி, ஈரான்றதை பார்க்க தேவையில்லை, இன்டர்நேஷனலி வரக்கூடிய செய்தியை பார்க்குறியா இல்லையா? அதை பார்த்து செய்தி சொல்லியா அல்லது அவன் சொல்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? யோசிக்கணுமா இல்லையா? என்ன காரணம்னா,
அவ்வளவும் வன்மம். இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய இஸ்ஃபஹான் பகுதியில் இருக்கக்கூடிய அணு நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தப்ரீஸில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் கூட டீப்லி நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம் அந்த இடத்தை என்று சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலே சொல்லலை. இன்னும் நாங்கள் அடிக்க வேண்டி இருக்கிறது, மொத்தமாக அந்த நிலையங்களை எல்லாம் அழித்து விட முடியாது, ஓரளவுக்கு எங்களுக்கு தடுக்க முடியும் என்று தான் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்தா என்னன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு நோக்கம்னா அந்த இஸ்ரேல்காரன் செய்கிற எல்லா அநியாயத்தையும் நியாயப்படுத்தணும். அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டாலும் சரி, எத்தனை பெண்களை கொண்டாலும் சரி, அத்தனையும் நியாயப்படுத்தணும். அதை என்னன்னா ஒரு மத கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது. அவர்களை முதலில் மனிதர்களாக பாருங்கள், அதற்கு பிறகு மத கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த அப்பாவிகளும் கொல்லப்படக்கூடாது, அநியாய கொலை எங்கும் நடக்கக்கூடாது என்கிற மனிதநேய சிந்தனை வருகிற போதுதான் கண்டிப்பாக அனைத்து நாடுகளிலும் அமைதி திரும்பும். இந்த மாதிரி பொய்யான செய்தியை சொல்றதுனால உங்களுக்கு என்ன மன திருப்தி வந்துட போகுது? இதை முதலில் இதை பார்க்க சகோதரர்கள் நம்ம பலமுறை இந்த மாதிரி பொய்ய சொல்றவங்கள சேனல்களை புறக்கணிங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த பொய்யை பார்த்து என்ன செய்ய போறீங்க? உண்மையான செய்தியை கொஞ்ச நேரம் ஒதுக்கியாவது தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு தேவையானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பது முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிற செய்திகள். முதன்மையாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ஹாரெட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஹாரெட்ஸ் இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் காசாவுக்குள் தற்போது கவனம் செலுத்துவதை குறைத்திருப்பதாகவும் முழுவதுமாக ஈரான் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருப்பதாகவும் ஹாரெட்ஸ் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, பணைய கைதிகளை பற்றிய பேச்சுக்களையே நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, எங்களுடைய முதன்மை நோக்கம் ஈரானாக இருக்கிறதுங்கிறாங்க. ஓரளவுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சேஃப்டி ரூடாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பணைய கைதிகளை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு எவனும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான், அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டான், அழிக்க விட மாட்டான். எனவே இப்ப ஈரானுடைய பிரச்சனையில் அதை மறந்து நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தி அவங்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இன்றைக்கும் உணவு எடுப்பதற்காக சென்றவர்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் 37 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 28க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம். அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதுங்கி இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பல பேர் படுகாயம் அடைந்ததாகவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொல்கிறது. பல பேர் என்பதில் அவர்கள் எத்தனை பேர் என்பதை குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹுசா என்கிற நகரத்துக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அதே போன்று வெஹிக்கிள்ஸ் அனைத்தையும் இணைத்து நாங்கள் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சார்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையை கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படவில்லை என்பதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற அதே நேரத்தில் மொத்தமாக இன்றைக்கு 12 பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவரும் காசாவுக்குள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சொல்கிறது. ஆனால் அவர் யார், அவருடைய பொசிஷன் என்ன என்பது தொடர்பான தகவல்களை இன்னும் அவர்கள் வெளியிடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல்ல, கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய தங்களுடைய மர்காவா டேங்க் ஒன்றை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற விவகாரங்கள் அவர்கள் சொல்லவில்லை. பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் ஒரு மர்காவா டேங்கை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்துல ஒரு 5 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் 15 பேர் இன்றைக்கு காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் சுஜாஇயா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய
நடத்திய நேரடியான ஸ்னைப்பர் அட்டாக்ல ஒரு புல்டோசர் டிரைவர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியான வீடுகளை உடைக்கிறதுக்கு புல்டோசர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த புல்டோசரினுடைய ஒரு டிரைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் கிட்டத்தட்ட 16 பேர் காசாவுக்குள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றும் அவர்களுக்கு உணவுகள் இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை என்கிற ஒரு அவலமான நிலை இருக்கிறது. காசாவை பற்றிய இந்த நிலைமை என்பது காசாவினுடைய அப்பாவிகளால் தாங்க முடியாத நிலை. எது எப்படி போனாலும் காசாவுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலோடு நெஞ்சை நிமிர்த்தி ஈரான் போராடி கொண்டிருக்கிறது, சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனோநிலையாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதன்மையாக இஸ்ரேலி காட்ஸ் போன்றவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எதுக்காமனு சொன்னா, ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குதான், அதனால இவங்க ஆட்சியை கவிழ்த்து சுதந்திரத்தை கொடுக்க போறாங்களாம். இன்னைக்கு 60 வருஷத்துக்கு மேல அமெரிக்காவால் செய்ய முடியாததை இவங்க போய் 3 நாளில் செய்ய போறோம் இருக்கிறாங்க. ஆயத்துல்லா அலி ஹொமைனி இருக்கிற காலத்தில் இருந்து அமெரிக்காவே அங்க பல ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் முடியல. இவங்க 3 நாள் அட்டாக் பண்ணி போட்டு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அடி, அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை பார்த்துக்கலாம். அந்த நிலையில அதாவது எந்திரிக்கவே துப்பில்லை, ஆனா எகத்தால பேச்சு மட்டும் இருக்குதுங்கிற மாதிரி வேண்டிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவித்தலை அரசாங்க அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நெத்தன்யாகுவுடைய அலுவலகம் விடுத்திருக்கிறது. என்னன்னா, யாரும் ஊடகங்களுக்கு பேசாதீங்க, நீங்க பேசி பேசி உளத்திடுறியடா, அதனால யாரும் பேசாதீங்க, அட்டாக் நடந்துகிட்டு இருக்கணும், ஊடகங்களுக்கு எவனும் பேசக்கூடாது, நமக்கு விழுகிற எந்த அடியையும் வெளியில சொல்லக்கூடாது, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடைசி நேரத்தில் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரெக்கார்டிங் நடக்கிற டைம்ல இருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் திரும்ப இன்றைய தினம் மீண்டும் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களாக அது அமைந்திருந்தது. அந்த ஏவுகணை தாக்குதல்களில் ஏவுகணைகளை இடைமறித்ததாக இஸ்ரேல் சொல்லுகிறது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, பாலிஸ்டிக் ஏவுகணைகளையோ அல்லது சூப்பர்சோனிக் ஏவுகணைகளையோ இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றை தடுத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் எப்படியாவது பாலிஸ்டிக் ஏவுகணை களஞ்சியத்தை அழிக்கணும், அணு ஆயுதம் தயாரிக்கிறத நிறுத்தணுமோ இல்லையோ, ஈரான் இருக்கிற பாலிஸ்டிக் பவரை இல்லாமல் ஆக்கணுங்கிறது தான் இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்தினுடைய அடிப்படையே. அப்படி இருக்கும்போது நாங்கள் வருகிற ஏவுகணையை தடுத்தோம் அப்படிங்கிறாங்க. தடுத்தோம்ங்கிறதே பொய்யான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டால், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் மணிக்கு 6000+ கிலோமீட்டர் வேகத்தில் அவைகள் பயணிக்கக்கூடியவை. அதை தடுக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கிற அயன்டோமா இருந்தாலும் சரி, ஏரோ சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிக்கு அவர்கள் 1500+ கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க முடியும். 6000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்று தாக்குதலுக்கு வரும்போது அதை தடுக்கிறவன் 1500 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தடுக்க முடியுமா? போக முடியும், தடுக்க முடியாது. உடஞ்சி கீழே விழுந்து அவங்க தான் விழணுமே தவிர ஹைப்பர்சோனிக்கோ அல்லது பாலிஸ்டிக்கோ கீழே விழுத்தாட்ட முடியாது. இது இந்த பாலிஸ்டிக் சம்பந்தப்பட்ட சாதாரண நாலேஜாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் தடுத்தோங்கிறாங்க பாருங்களேன். தடுக்கிறதுக்கு அவர்களிடத்தில் அதுக்குரிய வாய்ப்பே இல்லை. அதனால தான் பற்றி எரிந்து சரி தடுத்து இருந்தா இன்றைக்கு ஏன் டெல் அவீவுக்கு அருகாமையில் இருந்த அந்த நகரம் முழுவதும், நம்ம தனி வீடியோவாக போட்டுக்கிறோம்ல, நகரம் முழுவதுமே ஏன் எரிந்து சாம்பலாகியது? இஸ்ரேலுக்குள்ள ஏன் இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிறது? தடுத்து நிறுத்திட வேண்டியதானே? அப்படி தடுத்து நிறுத்த முடியலை. அதனால தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானிய கடற்படை கட்டளை தலைமையகத்தை விமானப்படை குண்டு வீசி தகர்த்தது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான். ஆனால் அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை இன்னும் ஈரான் விவரமாக வெளியிடவில்லை என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இவங்க தான் அப்துல் ஷுக்கூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு.
இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்களை அடையாளம் கண்டோம். ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு, முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எண்ணம் அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும். எந்த விதமான சுயநலனமற்று தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன 2 வேலை மட்டும் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம், அந்த உரிய 5 குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் 9 வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கிற போது தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடித்த பகுதியில் காட்டியிருக்கிறோம். இப்போ தலைவர் பார்த்துருக்கிறாரு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் தலைவர், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இப்போ அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிருவோம். கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்குது. இந்த 9 வீடுகள் கட்டணும். இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது. எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்வதோடு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். அதே நேரத்தில் மற்றும் இன்னும் 9 வீடுகள் இருக்குது, அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சில சகோதரர்கள் நமக்கு இதில் 140 ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க, ஒரு 100 ரூபா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க. அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்களோட சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் என்று அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம். ஒரு தனியால் செஞ்சதல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்குற சகோதரர்கள், இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற அதே நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியாக நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான். எனவே அல்லாஹு தஆலா அவருக்கும் அருள் புரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரே. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ ஈரானுடைய போலீஸ் பிரிவினுடைய தலைமையகத்தின் மீதும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஈரானுடைய அபிஷியல் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி. ஆனால் அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் கண்டிப்பாக அது வெளியிடப்படும் என்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க நடக்கிறது எல்லாமே ஈரான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரும்போது நாமும் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்துடுவோம். இந்த செய்தியை ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 385 காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. ஈரானுடைய ஏவுகணை எல்லாத்தையுமே நீங்க தடுத்துட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள 385 பேர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்? பார்த்துட்டு போக வந்தானா? ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, சூப்பராக வச்ச பெட் எல்லாம் நல்லா இருக்குது, டாக்டர் நல்லா இருக்கீங்களா, அதை கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தானா? மருத்துவமனைக்கு 385 பேர் வந்தார்கள். ஆனால் எல்லா ராக்கெட்டையும் இடைமறித்து விட்டோம். எல்லா ராக்கெட்டையும் இடமறிச்சிட்டீங்க, அங்கே எந்த தாக்குதலும் நடக்கலை. அப்போ மருத்துவமனைக்கு எதுக்கு வந்தாங்க? ஏண்டா சொல்கிற பொய்யை லாஜிக்கலி முரண்படாமல் சொல்லக்கூடாதா? இந்த பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு தான் இந்த தம்பிமார் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறோங்க. அவங்க அடிக்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஈரான் அடிக்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டையும் சொல்லணும். இந்த தாக்கம் இப்படி நடந்தது, அந்த தாக்கம் அப்படி நடந்தது என்கிற ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா? ரெண்டு தரப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஹோம் ஃப்ரண்ட் கமெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள. ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக அவங்க செயல்படுத்தி வர்றாங்க. இஸ்ரேலில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த அப்ளிகேஷனை மொபைலில் வச்சுக்கிறணும். உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ராக்கெட் வருகுது, அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரோன் வருதுன்னு சொன்னால் உடனே அந்த அப்ளிகேஷனில் அலாரம் அடிக்கும், எந்த பகுதியால் வருதுங்கிறத ட்ரேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இரவு இஸ்ரேலியர்கள் அனைவரும் பாதுகாப்பான பங்கர்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும், வெளியிலே வர வேண்டாம் என்று
அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன்று இரவு பயங்கரமான ஈரானிய தாக்குதல்களை எதிர்பார்க்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியான தாக்குதல் ஒன்று வருகிற போது அதை பற்றிய செய்திகளையும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து தருவதற்கு நாமும் தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான புதிய அலை தாக்குதல்களை மீண்டும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் ஆரம்பித்திருக்கிறது. இப்பதான் திரும்ப தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்களில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவதாக ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறது. எந்த அளவுக்கு உண்டான தாக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் தற்போதைய சூழலில் இருந்து நாங்கள் மீள முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் சொல்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஒரு நாளுமே தனியாக வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற துப்பு இவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்குறோம். அதனால தான் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஜெயிக்க முடியலை. அதுக்கே அமெரிக்கா வரணும்னு கிடக்கிறாங்க. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதையும் பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு அப்பயே போச்சு. ஏன்னா படியில் ஏறும்போது ஒன்று பேசிட்டு ஏறுவாப்பில், திருப்பி இறங்கும் போது வந்து வேறொன்றை பேசுவாப்பில். ராஜா தோத்து போயிடுவாப்பில். தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா? ராஜா தோத்து போகிற அளவுக்கு இப்போ அண்ணாமலையே ஆட்டுக்குட்டியே அண்ணாமலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி அண்ணாமலையே இப்போ டொனால்ட் ட்ரம்பை பார்த்து அதிர்ச்சி அடைவாப்பில். என்னடா நாங்கள் தான் மாற்றி மாற்றி பேசுகிறோம்னா, நீ பேசுகிறது எல்லாமே மாறி பேசுகிறதாவே இருக்குது. அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்தில் நாங்களும் சேர்ந்து தான் ஈரானை தாக்கினோம்ங்கிறாரு. திரும்ப இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. பிறகு சிறப்பான தாக்குதலுங்கிறாரு. பிறகு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம்ங்கிறாரு. பிறகு வந்து நாங்கள் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்ங்கிறாரு. என்ன சொல்கிறோம்ங்கிறதே அவருக்கு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி எடியோத் அஹ்ரோனோத் இஸ்ரேலிய பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களுடைய பாதுகாப்பு அடுக்குகளை மொத்தமாக அகற்றுவதற்கு இஸ்ரேலிய விமானப்படைக்கு பல காலம் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு தம்பி விக்கி என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், அடிச்சு தூக்கிட்டாங்க, அங்கே அணு உலைகள் ஒன்றுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறான். இன்னைக்கு அவங்கள இஸ்ரேலே என்ன சொல்கிறான்னு கேட்டால் பல ஆண்டு எடுக்கும் அந்த அடுக்குகளை எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலைமை இப்படி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை, இந்த இன்றைய நாள் நடத்திய இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஹரேதாவில் இருக்கக்கூடிய மின் நிலையத்தை இன்றைக்கு இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. மின் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மின் நிலையத்தை மொத்தமாக அளிக்கிறதுக்குண்டான உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் சிசேரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய குடும்ப வீட்டின் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. சிசேரியாவில் பிரதமருடைய வீடு இருக்குது, எவ்வளவு பாதுகாப்பானதாக இருந்திருக்கும். அந்த வீட்டை நோக்கியே இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த வீட்டை நோக்கி நடத்திய தாக்குதலில் வந்த ஏவுகணையை கூட இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஏரோ சிஸ்டங்களால் தடுக்க முடியலை என்பதை அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்திருந்தா அவருக்கும் சேர்த்து தான் போட்டிருப்பாங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் அந்த டைம்ல வீட்டில் இல்லை என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானை நோக்கி வந்த 44 இஸ்ரேலிய ட்ரோன்களையும் குவாட் கேப்டர்களையும் தடுத்து நிறுத்தி கீழே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய எல்லை காவல் படையினுடைய தளபதி அகமது அலி கவுடர்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, எல்லை இராணுவத்தை பலப்படுத்தி இருக்கிறாங்க. நாட்டுக்குள்ள எது வந்தாலும் ஏரோ சிஸ்டம் அங்கே சிறப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தடுத்து நிறுத்தலில் தான் இதுவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானை நோக்கி அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தலை. ஒன்றோ அவங்க என்ன பண்றாங்கன்னா F-35 விமானங்களில் போய் தாக்குதல் நடத்துறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் தான் நடத்துறாங்க. ட்ரோன் தாக்குதல்களை அவர்களுடைய எல்லை காவல் படை நின்று தடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறி தெஹ்ரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது காலையிலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. தற்போது அந்த தாக்குதலை கட்டுப்படுத்தி விட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சில இடங்களில் இதை மீறி தாக்குதல் நடந்தும் இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகள் பற்றி எரிகிற காட்சிகள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது. எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குகிற அதே நேரம் இஸ்ரேல் மீது உச்சகட்டமான பதிலடியையும் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இர்னா நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிற அதே நேரம்
ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாயிப ஹிஸ்புல்லா அமைப்பு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வந்தால் அமெரிக்காவின் மீது நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய நிறைய நிலையங்கள் ஈராக்குக்குள்ளே இருக்குது. ஈராக்கில் இருக்கிற அந்த பேஸுகளை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு கத்தாயிப ஹிஸ்புல்லா என்கிற ஈரானுக்கு ஆதரவான அமைப்பு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருந்தது. அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலை பலப்படுத்துகிற கூட்டணிகளுடைய ஏவுகணைகளோ அல்லது ஆயுதங்களோ ஈரானுடைய ஏவுகணைக்கு முன்னால் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு ஆர்டிக்கலை விரிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய அணுசக்தி பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய ஜொனாதன் பேண்டர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இங்கே இருக்கக்கூடிய தடுப்பு எவ்வளவாக இருந்தாலும் ஈரான் நம் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களில் பயன்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உச்சகட்ட பலம் வாய்ந்தவை என்கிற காரணத்தினால அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக நம்மால் நின்று பிடிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே நம்முடைய தொழில்நுட்பம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதைவிட பலமான தொழில்நுட்பத்துடன் கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் அவர்கள் தற்போது தயாரித்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் உண்மை செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மினமயசி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய மற்ற சேனல் ரஸ்மினமயசி டாக்ஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதுலையும் அதிலையும் மாறி மாறி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே வேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.